வணக்கம் நண்பர்களே. ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் வழங்குவதில் நியாய விலை கடைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. நியாய விலை கடைகள் விற்பனைகளில் தமிழ்நாடு அரசு எப்போதுமே முன்னிலையில் உள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலாக செயல்படும் 34,000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். சமீபத்தில் கூட எடை தராசுடன் இணைக்கப்பட்ட மின்னணு பில் மிஷின் மூலம் பொருட்கள் சரியான அளவில் கிடைக்கிறது என்பதை உறுதி செய்து வந்தது உணவுப் பொருள் வழங்கல் துறை. அதே சமயம் பொதுமக்களுக்கு நன்மை தரும் பல முன்னோடி திட்டங்களும் அமல்படுத்தப்பட்டு உள்ளன. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இல்லம் தேடி ரேஷன் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் வீடுகளுக்கே பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இருப்பினும் ரேஷன் கார்டு குறித்தான சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ரேஷன் கார்டில் உள்ள முகவரி வேறு ஊரில் இருந்தாலும் ஒருவர் தாம் வசிக்கும் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதே. இதற்கு அதிகாரிகள் பதில் அளித்துள்ளனர். அதாவது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலும் மக்கள் எங்கு வசித்தாலும் அருகிலுள்ள நியாய விலை கடையில் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இருப்பில் பொருட்கள் இருந்தால் எந்த சிரமமும் இல்லாமல் அனைத்தையும் பெற முடியும். இதன் மூலம் தொழிலுக்காக வெளி மாவட்டங்களில் தங்கி வாழும் மக்கள் மாதந்தோறும் சொந்த ஊர்களுக்கு சென்று ரேஷன் வாங்க வேண்டிய சிரமத்தில் இருந்து விடுபடுகின்றனர். குறிப்பாக கட்டிட தொழிலாளர்கள், அரசு மற்றும் தனியார் பணியாளர்கள் போன்றோர் தாங்கள் வாழும் இடத்திலேயே தேவையான பொருட்களை பெறும் வசதியை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க 1967 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தி உள்ளது. எதிர்காலத்தில் ரேஷன் கடைகளில் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு, டிஜிட்டல் ரேஷன் கார்டு, முகவரி அடிப்படையிலான தானியங்கி தரவு புதுப்பிப்பு போன்ற நவீன வசதிகளும் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் கோவை மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் ஏராளமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் சில வசதிகள் கேட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் வேண்டுதல்களை அரசுக்கு விடுத்த வண்ணம் உள்ளனர். அதேபோல ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது கூட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது வீடு தேடி ரேஷன் திட்டமான முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசுக்கு ரூபாய் 35,92,00,000 ஆண்டுக்கு கூடுதலாக செலவாகும். எனினும் இந்த திட்டத்தின் மூலம் 34,809 ரேஷன் கடைகளை சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 ரேஷன் கடைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்களும், 91,969 ரேஷன் கடைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தம் 16,73,333 ரேஷன் கடைகளில் உள்ள 21,70,454 பயனாளர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் மின்னணு எடை தராசு, EPOS இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் ரேஷன் பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் விற்பனையாளர்கள் விநியோகிக்க போகிறார்கள். அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையானது மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெருத்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. இந்நிலையில் அரிசி, பருப்பு, பாமாயில் போன்றவற்றை நல்ல முறையில் இருப்பு வைக்க வேண்டும் என்ற உத்தரவு கோவை மாவட்ட ரேஷன் கடைகளுக்கு பறந்துள்ளது. தமிழகத்திலேயே கோயமுத்தூர் மாவட்டத்தில்தான் நிறைய ரேஷன் கடைகள், அதாவது 1405 ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன. இதில் மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்களின் கட்டுப்பாட்டில் மட்டும் 1375 ரேஷன் கடைகள் உள்ளன. தற்போது அரிசி, பருப்பு, பாமாயில் போன்றவற்றை நல்ல முறையில் இருப்பு வைக்க வேண்டும் என்று அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் உத்தரவிடப்பட்டு உள்ளது. உயர் அதிகாரிகள் இதுகுறித்து விற்பனையாளர்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் வழங்கி இருக்கின்றார்கள். அதில் மழை பெய்து வருவதால் ரேஷன் பொருட்கள் பாதிக்கக்கூடாது, பாதுகாப்புடன் இருக்க வேண்டும்,
வால்பாறை, ஆனைமலை போன்ற பகுதியில் ரேஷன் கடைகளுக்கு காட்டு யானைகள் வந்து செல்வதாக தெரிகிறது. எனவே இந்த பகுதிகளை அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். ரேஷன் பொருட்கள் தரமாக இருப்பதை கடை விற்பனையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டு உள்ளனர். ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் எடை தராசு மற்றும் பில் போடும் POS கருவி இரண்டையும் ப்ளூடூத்துடன் இணைக்கும் பணி கோவை மாவட்ட கூட்டுறவு சங்க கடைகளில் முழுமையாக முடிவடைந்து உள்ளன. இதனால் ரேஷன் கடைகளில் வாங்கும் உணவுப் பொருட்கள் சரியான எடையில் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் ரேஷன் பொருட்கள் இருப்பையும் வைக்கும்படி அதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கையை தந்து கொண்டு வருகிறது. இதற்கிடையில் அரசு பேருந்துகளில் செல்வோருக்கு தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் சென்னை, கோவை போன்ற மாவட்டங்களில் இருந்து தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும். கடைசி நேரத்தில் டிக்கெட்டுகள் கிடைக்காமல் பலரும் சிரமப்படுவதும் உண்டு. பொதுமக்களின் இந்த சிரமத்தை குறைக்கும் வகையில் 3 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் புக்கிங் நடைபெற்று வருகிறது. ரயில் மற்றும் பேருந்துகளில் தீபாவளி முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய விரும்புவோர் தற்போது ஆன்லைன் தளங்களின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளது. அதாவது இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி வருகிறது. மற்ற பண்டிகைகளை விட தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். இதனால் வழக்கமான பேருந்துகளை விட கூடுதல் பேருந்துகள் இந்த பண்டிகை காலங்களில் இயக்கப்படும். தீபாவளிக்கு முன்பு சொந்த ஊர் செல்வதற்கும் பண்டிகை முடிந்து மீண்டும் வருபவர்களுக்கு ஏதுவாக கூடுதல் பேருந்துகளை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு இயக்கி வருகிறது. அதேபோல இந்த ஆண்டும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தற்போது தீபாவளி பண்டிகைக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு அரசு பேருந்துகளில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் TNSTC இணையதளம் மூலம் TNSTC ஆப் மூலமும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். இதனால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் இப்போதே முன்பதிவு செய்து கொள்வது நல்லது என்று அறிவுறுத்தப்படுகிறது. இந்த முன்பதிவின் மூலம் கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க முடியும். மேலும் சரியான நேரத்தில் சொந்த ஊருக்கு சென்று அடையலாம். ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான கூடுதல் பேருந்துகளை இயக்கினாலும் பொதுமக்களுக்கு போதுமானதாக இல்லை. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்திருந்தனர். இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அதற்கான முன் ஏற்பாடுகளும் இப்போது இருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரயிலில் தொடங்கப்பட்ட தீபாவளி சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டது. தற்போது அரசு பேருந்துகளில் டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.